Hey guys, welcome back to my channel. நீங்க இப்பதான் என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, hi, this is Gayatri and this is where you will get motivation and self-healing content. So, subscribe பண்ணி வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பேச போறேன் அப்படின்னா, நான் என்னோட லைஃப்ல கத்துக்கிட்ட 3 ஹார்ட் ட்ரூத்தை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். நான் சொல்ல போறேன் இந்த 3 விஷயம் உங்க லைஃப்ல நீங்க ஆல்ரெடி ரியலைஸ் பண்ணிருக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்போ கரண்ட் லைஃப்ல அது ரிலேட் ஆகலாம். கண்டிப்பா உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் நான் கத்துக்கிட்டது என்னன்னா, எல்லாராலையெல்லாம் நம்மளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஆக்சுவலா இதுதான் உண்மை. நம்மளோட ஃபீலிங்ஸை எக்ஸாக்டா யாராலையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே முடியாது. உங்க ஃபீலிங்ஸா இருக்கட்டும், உங்களோட தாட்ஸா இருக்கட்டும், உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் எதுவா இருந்தாலும் சரி, நீங்க எவ்வளோ ட்ரை பண்ணி எவ்வளோ ஜென்யூனா எவ்வளோ கிளியரா ஒருத்தவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும்னு நினைச்சாலுமே கண்டிப்பா அது முடியாது. சம்டைம்ஸ் தோணும் எப்படியாவது கிளியரா பேசி இந்த ஒரு விஷயத்த மட்டும் புரிய வச்சிடலாம் அப்படின்னு தோணும். நீங்க எவ்வளோ கிளியரா பேசி புரிய வைக்கணும்னு நினைச்சாலும் சில பேரால உங்களோட ஃபீலிங்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் ரிமைண்ட் தட் சில பேருக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்காது. நம்மளோட சைடை நம்மளால மட்டும்தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் நம்மளோட பெர்ஸ்பெக்டிவை நம்ம ஐஸ் வழியா பார்த்தாதான் அவங்களுக்கு அது புரியும். ஸோ அது கண்டிப்பா நடக்க போறது இல்லை. ஸோ யாராலையும் உங்களை எக்ஸாக்டா நீங்க எப்படி நினைக்கிறீங்க, நீங்க எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. நான் நிறைய பேர்கிட்ட என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, இதுதான் என்னோட சைட் ஆஃப் ஸ்டோரி அப்படின்னு சொல்றத நிப்பாட்டிட்டேன். அண்ட் எல்லாராலையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது அப்படின்ற விஷயத்தையும் கத்துக்கிட்டேன். ரெண்டாவது விஷயம் நான் கத்துக்கிட்டது என்னன்னா, உங்களோட லவ் ஆர் ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே உங்களோட சைல்ட்ஹுட் ஹோம்ஸை சரி பண்ண முடியாது. நம்ம சைல்ட்ஹுட்ல இருந்து நமக்கு கிடைக்காத சின்ன சின்ன லவ், ஒரு ஏக்கம், இல்லைன்னா நமக்கு கிடைக்காத ஒரு நம்பிக்கை, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயங்களை இப்போ கரண்ட் லைஃப்ல இருக்கிற பீப்புள் கிட்ட நம்ம எதிர்பார்த்துட்டு இருப்போம், தேடிட்டே இருப்போம். நமக்கு இவ்வளவு நாளா கிடைக்காத அந்த ஒரு லவ், அந்த ஒரு க்ளோஷர், அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், இந்த மாதிரி விஷயங்கள் யாருக்கிட்ட இருந்தாலும் நமக்கு கிடைச்சிடாதா அப்படின்னு யோசிப்போம். பட் ட்ரூத் என்னன்னா, எத்தனை பேர் உங்க லைஃப்ல வந்துட்டு போனாலும் சரி, யாராலையுமே உங்களோட சைல்ட்ஹுட் ஹோம்ஸை சரி பண்ணவே முடியாது. ஸோ நான் கத்துக்கிட்ட விஷயம் என்னன்னா, நம்ம தான் அதை அக்செப்ட் பண்ணி அதை ஓவர் கம் பண்ணி வரணும். நம்மளால மட்டும்தான் அதை சரி பண்ண முடியும்னு நான் கத்துக்கிட்டேன். மூணாவது விஷயம் நான் கத்துக்கிட்டது என்னன்னா, இது ரொம்ப ரிலேட் ஆகும் எல்லாத்துக்குமே. ஸோ கைண்டா இருக்கிறது வீக்னஸ் கிடையாது அப்படின்னு நான் கத்துக்கிட்டேன். இந்த விஷயத்த நான் எப்படி கத்துக்கிட்டேன் அப்படின்னா, நான் என்னோட சைல்ட்ஹுட்ல இருந்தே ரொம்ப கைண்டான பர்சன், ரொம்ப சைலண்டான பர்சன். யாராவது ஏதாவது பண்ணி தரியா, ஏதாவது பண்றியா, எனக்காக இதை ஹெல்ப் பண்றியா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா நான் யோசிக்கவே மாட்டேன். ஓகே, எது கேட்டாலும் ஓகே சொல்லிட்டு பண்ணி கொடுக்குறேன், வர்றேன், ஓகே நான் செஞ்சு தரேன் அப்படி சொல்லுவேன். என்னோட ஒர்க் இருந்தாலும் அதை கூட விட்டுட்டு நான் மித்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். பட் அதுவே எனக்கு ஒரு பாயிண்ட்ல ஒரு ப்ராப்ளம் மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நான் அதை எப்போ ரியலைஸ் பண்ணேன் அப்படின்னா, என்னால ஒரு நோ கூட சொல்ல முடியாது. யாராவது ஏதாவது ஹெல்ப் கேட்டா ஓகே பண்ணி தரேன்னு சொல்லுவேன், ஈவன் எனக்கு அதுல விருப்பம் இல்லைன்னா கூட. அண்ட் ஒரு பாயிண்ட்ல நானே இந்த மாதிரி கைண்டாலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சேன். பட் லேட்டர் நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, நம்ம கைண்டா இருக்கோம் அப்படின்றதுக்காக நம்ம வீக்கான பர்சன் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இட் மீன்ஸ் யூ சூஸ் எம்பத்தி ஓவர் ஈகோ. நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, ஈகோவையும் தாண்டி நம்ம ஒரு எம்பத்தைஸ் பண்ண ஆரம்பிச்சிடும் எல்லா விஷயங்களையும். நான் என்ன சொல்ல வரேன்னா, கைண்டா இருங்க, பிரச்சனையே இல்லை. ஆனா நோ சொல்ல கத்துக்கணும். நோ சொல்ல கத்துக்கிட்டா இட்ஸ் நாட் வீக்னஸ். சிம்பிள்ங்க. ஒரு விஷயம் உங்களுக்கு பண்ண பிடிக்கல, இல்ல ஒரு விஷயம் உங்களுக்கு பண்ண தோணலைன்னா நோ சொல்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்மளை கூட யோசிக்காம நம்ம ஓவர் கைண்ட்னஸா இருந்தாதான் அங்க அது ப்ராப்ளம் ஆகும். பிடிக்காத விஷயத்துக்கு நோ சொல்ல கத்துக்கிட்டாலே தட் வில் கிவ் யூ பீஸ். நம்ம லைஃப்ல நம்ம கூட இருக்கிற பீப்புள் அண்ட் மித்தவங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஆனா அதை விட understanding yourself is survival. And that's the hardest and most powerful lessons I learned in my life. ஓகே கைஸ், இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாவோ இல்லை ரிலேட் ஆகும் அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.